ஒவ்வொன்றா பார்த்தோம். பொன் பார்த்தோம், வெள்ளி பார்த்தோம் இல்லையா? போன வாரம் என்ன பார்த்தோம் சொல்லுங்கள் பார்ப்போம். இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூல், 3 விதமான நூல் பற்றி பார்த்தோம். த்ரெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இளநீல நூல் எதை அடையாளப்படுத்துகிறதுன்னு பார்த்தோம். கட்டளை. எத்தனை கட்டளை இருக்குது? நல்ல 613 கட்டளைகள் இருக்கிறது வேதத்தில். நம்மளுக்கு தெரிந்த கட்டளை எத்தனை தான்? 10 கட்டளைகள் தான் நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது இரத்தாம்பர நூல் எதை அடையாளப்படுத்துகிறது? ராஜாவை அடையாளப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இருந்தார்னு நம்ம வசனத்தின் மூலமாய் பார்த்தோம். அடுத்தது சிவப்பு நூல் எதை அடையாளப்படுத்துகிறது? நம்ம இரத்தத்தையும் மீட்பையும் அடையாளப்படுத்துகிறது என்று பார்த்தோம். இன்று நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா, எடுத்து ஸ்லைட் போடுங்க. சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோல், அப்புறம் தகசு தோல், சீத்தி மரம், விளக்கிற்கு எண்ணெய். அங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? ஆமாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெல்லிய பஞ்சு நூல், வெள்ளாட்டு மயிர், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல், அப்புறம் என்னது? தகசு தோல். அடுத்தது என்ன இருக்கு? சீத்தி மரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மொத்தம் 4 காரியங்களை குறித்து பார்க்கணும். எத்தனை காரியங்கள்? 4 காரியங்கள். முதல் காரியம் என்ன? மெல்லிய பஞ்சு நூல். இதுக்கு அடையாளமாக வசனம் எங்கே இருக்குன்னு காமிச்சு கொடுத்தேன். யாத்ராகமம் 25 இல்லையா? யாத்ராகமம் 25 இருக்கா? எடுத்து வாசிங்க ஒருத்தர். யாத்ராகமம் 25 ஒருத்தர் வாசிங்க. 25:3 வாசிங்க. வாங்க வேண்டிய காணிக்கை அவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும், சொல்லுங்க பாஸ், வெள்ளாட்டு மயிரும். ஸோ நம்ம இதை தான் அது அடையாளமாக நம்ம கொடுக்கப்பட்ட வசனம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மெல்லிய பஞ்சு நூல். இதை வந்து இங்கிலீஷில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, என்ன போட்டிருக்காங்க? ஒயிட் லினன் அப்படின்னு. அந்த இங்கிலீஷில் வேர்ட் ஃபைன் லினன். ஃபைன் லினன்னா ஒயிட் லினன் அப்படின்னு சொல்லலாம். இது எதிலிருந்து தயாரிப்பாங்க? இந்த மெல்லிய பஞ்சு நூல் அப்படின்னா செம்மறி ஆட்டிலிருந்து தயாரிப்பது. எதிலிருந்து தயாரிக்கிறாங்க? செம்மறி ஆட்டிலிருந்து தயாரிக்கிறதா இந்த மெல்லிய பஞ்சு நூல். இது எதை அடையாளப்படுத்துகிறது அப்படின்னா, இயேசுவினுடைய பரிசுத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. மெல்லிய பஞ்சு நூல் எதை அடையாளப்படுத்துகிறது? இயேசுவினுடைய பரிசுத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. தானியேல் 7:9 வாசிங்க. தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தானியேல் 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. அங்க ஒரு வார்த்தை இருக்குது, வெண்மையாக. பஞ்சை எப்படி இருக்கு? பஞ்சை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகவும் தூய்மையானது, பியூர் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பியூர். இந்த பூமியில் இயேசு கிறிஸ்துவை தவிர, அவரை தவிர யாரும் எப்படி இல்லை? பரிசுத்தமாய் இல்லை, பியூரா இல்லை. அப்படிதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் யாரும் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. அவரை தவிர யாரும் பியூர் இல்லை. இது வந்து அவரை தவிர யாருமே சொல்லவும் முடியாது. இந்த வார்த்தையை யாரும் சொல்லவும் முடியாது. இப்போ இந்த வார்த்தை இந்த பூமியில் அவரை தவிர சொன்னாங்க, அவருடைய பரிசுத்தத்துக்கு பக்கத்தில் யாராலும் என்ன பண்ண முடியாது? நிற்க முடியாது. அவருடைய பரிசுத்தத்துக்கு பக்கத்தில் நம்ம யாராலையும் நிற்க முடியாது. எடுத்துக்கொள்ளுங்கள், ஏசாயா 6:1 வாசிங்க. ஏசாயின் புஸ்தகம் ஏசாயா 6:1.
ராஜா மரணமடைந்த வருஷத்தில் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. வாசிங்க அப்படியே. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி. நல்லா கவனிங்க. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி. 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி. 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி. 2 செட்டைகளால் பறந்து. 2 செட்டைகளால் பறந்து. ஒருவரை ஒருவர் நோக்கி. ஒருவரை ஒருவர் நோக்கி. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். இந்த 3 வசனம் ரொம்ப முக்கியமானது. நம்ம தூதர்கள்ல மிகவும் முதன்மையான இடத்தில் உள்ள தூதன் யார் அப்படின்னா யாரு? சேராபீன். என்ன யாரு? சேராபீன். இங்கே நீங்கள் நான் போட்டிருப்பேன் சேராபீன்கள். சேராபீன்களுக்கு மொத்தம் எத்தனை செட்டைகள் இருக்கும் அப்படின்னா 6 செட்டைகள் இருக்கும். எத்தனை செட்டைகள் இருக்கும்? செட்டைகள்னால் எல்லாத்துக்கும் தெரியும் என்னது? அந்த இறகுகள் மாதிரி சும்மா சாதாரணமாக அந்த பறவைக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. அது மிகவும் பெரிய செட்டைகள். அது 6 செட்டைகள் இருக்குது. அதில் பார்த்தோம் 2 செட்டைகளால் என்ன பண்ணாங்க சேராபீன்? தன்னுடைய முகத்தை மூடி. அப்போ மேல் பாகத்தை மூடியாச்சு. அடுத்த 2 செட்டைகளால் எங்கே மூடுறாங்க? கால்களை மூடி. அப்போ காலை மூடியாச்சு. அப்போ முழு என்னது? உடலையும் மூடி. 2 செட்டைகளால் என்ன பண்ணுறாங்க? பறந்து இருக்கா? பறந்து ஒருவரை ஒருவரை நோக்கி ஒருத்தருக்கு ஒருத்தரை பார்த்து என்ன சொல்கிறாங்களாம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படி எப்படி சொல்கிறாங்களா? சும்மா சாதாரணமாக இப்படி நம்ம வாசிக்கிற மாதிரி சொல்லலை. அவங்க சொல்கிறது எப்படி இருக்கும்? பரிசுத்தர். அது எப்படி சொல்லணும், எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் பாருங்க. அந்த மாதிரி பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம்? ஒருவரை ஒருவர் பார்த்து சத்தமிட்டு கூப்பிட்டார்கள்னு தமிழ் வேதாகமத்தில் போட்டிருக்கு. இங்கிலீஷில் கிரைடு அப்படின்னு போட்டிருக்கு. கிரைட்னா என்னட்டாங்களாம்? கதறினார்கள். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம்? கதறினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஹீப்ரு எபிரேய மொழியில் இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் அப்படின்னா அங்கே எழுதியிருப்பேன். எபிரேய மொழியில் என்ன போட்டிருக்கு பாருங்க? காடோஷ். என்னது? KADOSH. அதுக்கு பேர் என்னது? காடோஷ். சொல்லுங்க சத்தமாக எல்லாரும் சொல்லுங்க. சொல்ல சொல்ல உங்களுக்குள்ளார பரிசுத்தம் வரும். காடோஷ். அதுக்கு பேர் என்னது? காடோஷ். எபிரேய மொழியில் எபிரேய இதில் பிரகாரம் இந்த பரிசுத்தத்தை 3 நிலைகளாக பிரிக்கிறாங்க. எத்தனை நிலைகளாக பிரிக்கிறாங்க? 3 நிலை. முதல், 2ஆம், 3ஆம் நிலை அப்படின்னு அர்த்தம். முதல் நிலை, 2ஆம் நிலை. இந்த காடோஷ் அப்படிங்கிறது தமிழில் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பரிசுத்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தமிழில் என்ன சொல்கிறோம்? பரிசுத்தம். எபிரேய மொழியில் எப்படி சொல்கிறோம்? காடோஷ். என்ன சொல்கிறோம்? காடோஷ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த 3 நிலைகளில் முதல் நிலையில் எப்படி சொல்லுவாங்க? எபிரேய மொழியில் இந்த பரிசுத்தத்தை பற்றி சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா காடோஷ். எப்படி சொல்லுவாங்க? காடோஷ். 2ஆம் நிலை. இந்த 2ஆம் நிலையில் எப்படி சொல்லுவாங்கன்னா காடோஷ் காடோஷ். எப்படி சொல்லுவாங்க? காடோஷ் 2 முறை உச்சரிக்க வேண்டும். 3ஆவது நிலையில் எப்படி சொல்லுவாங்க? காடோஷ் காடோஷ் காடோஷ். எத்தனை முறை உச்சரிக்க வேண்டும்? இப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம் ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ் அப்படின்றோம். அப்படின்னா 2 வார்த்தையா ஒரே வார்த்தையா? ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா ஒரே வார்த்தை. அதே மாதிரி தான் இந்த காடோஷ் காடோஷ் 2 முறை சொன்னாலும் 3 முறை சொன்னாலும் அதையெல்லாம் ஒன்றாக தான் இருக்கிறது. ஒரே வார்த்தை என்னதான்? பரிசுத்தம் அப்படின்னு. முதல் நிலை. இப்போ நாம் இந்த 3 நிலைகளில் நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன சத்தத்தை காணோம்? நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? முதல் நிலையில் இருக்கிறோம் நம்ம வச்சுக்குவோம் இல்லையா? நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? முதல் நிலையில் இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்காக எல்லா முயற்சியும் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் என்று நாம் விசுவாசிப்போம். அப்படி தானே? ஆமாம். இந்த 3ஆவது நிலையில் யார் இருப்பா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எத்தனாவது நிலையில் இருக்காரு? 3ஆவது நிலையில் யார் இருக்கா? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்போ இந்த காடோஷ் காடோஷ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதை சாதாரணமாக என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வாசிக்க மாட்டாங்க. இப்போ எபிரேய இதில் அந்த வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா
இப்போ இந்த பரிசுத்தம் அப்படின்னா அது எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா மேலிருந்து கீழே ஒரு கோடு. அந்த பரிசுத்தம்னு ஒரு வார்த்தை வருதா, பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் என்ன நான் பார்த்தோம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். மேலேருந்து என்ன பண்ணுவாங்களாம், ஒரு கோடு. அடுத்த பரிசுத்தர் வரும்போது மேலேருந்து ஒரு கோடு. இந்த நீண்ட கோடு எதை காட்டுகிறது என்றால் நீண்டு ஒலிக்கக்கூடியது. அப்படின்னு என்ன அர்த்தம், ரொம்ப நீளமாக அதை என்ன பண்ணணும், வாசிக்கணும். ரொம்ப நீளமாக அதை வாசிக்கணும். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். உபாகமம் 6:4 எடுங்க. உபாகமம் ஒரே வசனம் தான், நல்ல கவனிங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இது எப்பொழுதுமே இந்த எபிரேய பைபிளில் இப்படி கோடு மேலேருந்து கீழே போட்டால் எப்படி வாசிக்கணும்னா அது ஒரு ஸ்பெஷல். அது என்னது, அது ஒரு ஸ்பெஷல். இப்போ நம்ம சேலா அப்படின்னு இருக்குது, நம்ம பைபிளெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம், அதை நிறுத்தி நிதானமாக வாசிக்க வேண்டும் என்று அர்த்தம். அதே மாதிரி இங்கே மேலேருந்து ஒரு கீழே கோடு போட்டிருக்கோம். எபிரேயல் தோல் புஸ்தக சுருளிலே இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி மேலேருந்து கீழே ஒரு கோடு போட்டிருக்காங்க. அப்படி கோடு போட்டிருந்தா நம்ம எப்படி வாசிக்கணுமோ அதை ஸ்பெஷலாக வாசிக்கணும். எப்படி இப்போ ஸ்பெஷலாக வாசிக்கிறதுன்னு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் அடுத்தது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதையே எப்படி வாசிக்க போகிறீங்க, நான் இன்னொரு வசனத்தில் நம்ம வாசிக்க போகிறோம். இப்போ உபாகமம் 6:4 கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. ஏன் இதை இவ்வளோ முக்கியப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் நான் பரிசுத்தராக இருப்பது போல் நீங்களும், ஒரே வார்த்தையில் ரொம்ப சிம்பிள் சென்டென்ஸாக முடிச்சிட்டோம். அப்படி தானே, நான் பரிசுத்தராக இருப்பது நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் பரிசுத்தம் நான். ஆனால் அப்படி கிடையாது. பரிசுத்தங்கிறது சும்மா சாதாரண வார்த்தை இல்லை. அவருடைய பரிசுத்தம் மேன்மையானது, மிகவும் மேன்மையானது. அந்த பரிசுத்தத்துக்கு பக்கத்தில் எந்த ஒரு மனிதன் யாராலையும் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. அப்படிப்பட்ட பரிசுத்தம். அதனால தான் சேராபீன்கள் எப்படி ஒருவரை ஒருவர் 2 செட்டலைகளால் தன்னுடைய முகத்தை மூடி, 2 செட்டலைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை நோக்கி என்ன பண்ணாங்களாம், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சத்தமிட்டு சொன்னார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? இங்கே சத்தமிட்டு கூப்பிட்டார்கள்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் எப்படி போட்டிருக்கான், கிரைடு. ஸ்கைடுன்னா என்ன அர்த்தம், கதறினார்கள். அந்த அளவுக்கு அவருடைய பரிசுத்தம் மேன்மை உள்ளதாக இருந்தது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த பரிசுத்தத்தை பற்றி தேவனை தவிர வேறு யாராலையும் என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. இந்த சேராபீன்கள் மட்டும்தான் தேவனுடைய பரிசுத்தத்தை விளங்கி கொள்ள முடிந்தது. சேராபீன்கள்ன்றது யாரு, தூதர். யாரு உங்களுக்கு தூதர்னா தெரியுதுங்களா? நம்மளுக்கு 2 தூதர்கள் நிறைய தூதர்கள் இருக்காங்க. நம்மளுக்கு 2 தூதர்கள் கொடுக்கப்பட்டாங்க. சேராபீன்களுக்கு எத்தனை சட்டைகள் இருக்கு, 6 சட்டைகள். அடுத்தது என்ன இருக்கு, கேருபீன்கள். எத்தனை சட்டைகள் இருக்கு, 4 சட்டைகள். நார்மலா இருக்கிற தூதர்களுக்கு எத்தனை இருக்கு, 2 சட்டைகள். இப்படிதான் தூதர்களை என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. இதுல சேராபீன்கள் தான் உயர்ந்த நிலையில் உள்ள, மேன்மையான நிலையில் உள்ள என்னது, தூதன். அவனுக்கு எத்தனை சட்டைகள் இருக்கிறது, 6 சட்டைகள் இருக்கிறது. அந்த 6 சட்டைகளில் பறந்து 2 சட்டைகள் முகத்தை மூடி, 2 சட்டைகள் கால்களை மூடி, 2 சட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அப்ப இந்த பரிசுத்தத்தை பத்தி விளங்கி கொள்ளக்கூடிய ஒரே ஆள் யார் தான், சேராபீன்கள். யாரு, சேராபீன்கள். இப்ப இங்க நான் அந்த வசனம் உபாகமம் 6:4 வசனத்தை படிக்கிறேன். எப்படி படிக்கணும் நான் சொன்னேன். என் பரிசுத்தத்துக்கு நேரம் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க உங்க பைபிளில் நான் சொல்லும்போது, நான் அந்த வசனத்தை சொல்லும்போது நீங்க என்ன பண்ணணும், மேலேருந்து ஒரு கோடு போட்டுக்கணும். எப்படி வாசிக்கணும், அதை நீண்டு ஒலிக்க வேண்டும். எப்படின்னு சொல்றேன் பாருங்க. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். என்னால் இவ்வளவுதான் மூச்சு பிடிக்க முடிஞ்சது. அவங்க எத்தனை நிமிஷம் அந்த படிக்கிற அந்த எபிரேயில் இருக்கக்கூடிய அந்த ரபிகள்லாம் என்ன பண்ணுவாங்களா, எத்தனை நிமிஷம் மூச்சை பிடிப்பாங்களாம், 2 நிமிஷம் வரைக்கும் ஜீவனை கொண்டு சொல்லுவாங்களாம். அப்போ அவருடைய இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள், எடுத்து வாசியுங்கள். நம்ம எத்தனாவது வசனம் நம்ம எடுத்தோம், ஏசாயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எத்தனை, 3வது வசனம். இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேன், எபிரேய மொழியில் பரிசுத்தம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம், சத்தமாக எல்லாரும் சொல்லுங்க. சொன்னா ஒன்றும் தப்பு இல்லையே, சொல்லுங்க. அவர் பக்கத்தில் தான் நிற்க முடியாது. ஆனால் அந்த வார்த்தை என்ன பண்ணலாம், நம்ம
உச்சரிக்கலாம் இல்லையா? சொல்லுங்க, என்னது? காடோஷ். முதல் நிலையில் எப்படி சொல்லுவோம்? காடு. சத்தமா சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, காடோ. இரண்டாவது நிலையில் எப்படி சொல்லுவோம்? காடோஷ். மூன்றாவது நிலையில் எப்படி சொல்லுவோம்? இப்ப இதையே தமிழ்ல சொல்லுங்க. முதல் நிலையில் எப்படி சொல்லுவோம்? ரெண்டாவது நிலையில் எப்படி சொல்லுவோம்? பரிசுத்தர் பரிசுத்தர். மூன்றாவது நிலை எப்படி சொல்லுவோம்? இப்ப நல்லா கவனிங்க. நம்ம நீண்டு ஒழித்து நீங்க சொல்ல போறீங்க. இப்ப யாரை சொல்ல போறீங்க? யாரை கனப்படுத்த போறீங்க? யாரை கனப்படுத்த போறீங்க? இயேசுவை கனப்படுத்த போகிறீங்க. அப்ப எப்படி சொல்லணும்னு பார்த்துக்கோங்க. சேராபீன்கள் என்ன பண்ணாங்களாம்? கதறினாங்களாம். சும்மா சாதாரணமா. சேராபீன்கள் அப்படின்னா அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? பர்னிங் ஒன்ஸ், பற்றி எரிகிறவன். அங்க இருக்க எழுதி போட்டு பாருங்க, பற்றி எரிகிறவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை அறிந்து கொண்டனால அவனுக்கு எப்படி இருக்கும்? பற்றி எரிகிறவனாய், உரக்க சத்தமாய் கதறி கூப்பிட்டானா. எப்படி? பரிசுத்த. நம்ம சொல்ற மாதிரி சாதாரணமா இல்லை இல்லையா? அப்ப நம்ம இப்போ நம்ம யாரை நம்ம இதை பண்ண மேன்மைப்படுத்த போறோம்? யாரை சொல்லுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. இப்போ நீங்க சொல்ல போறீங்க. எத்தனை பரிசுத்தர்னு இருக்கு? 3 முறை இருக்கு. 3 முறையும் ஒவ்வொரு தடவை அந்த நீண்டு ஒழித்தால் போதும். எத்தனை தடவை? ஒரு தடவை. உங்க பரிசுத்தர்னு போட்டிருக்க பைபிள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கோடு போடுறீங்க. எப்படி அதை ஒழிக்கணும்? நீண்டு ஒழிக்க வேண்டும். ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் வாசிக்கிறேன், நிறுத்துறேன், நீங்க சொல்றீங்க. ஓகே. ஒருவரை நோக்கி சேனைகளின் கர்த்தர் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? சொல்லும் போதே உங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் உண்டாகுது பார்த்தீங்களா? அவருடைய பரிசுத்தத்துக்கு பக்கத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது? நிற்கவே முடியாது. அப்படி உள்ள பரிசுத்தராக இருக்கிறார் ஆண்டவர். இந்த பூலோகத்துக்கு வந்து நம்ம பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது எதுக்காக நினைக்கிறீங்க? அவரை பற்றி அறிகிற அறிவே நித்திய ஜீவன். நம்மளுக்கு நித்திய ஜீவன். அவரை பற்றி என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? என்னென்ன அற்புதங்கள் செய்திருக்கிறார்? அவருடைய மகிமை என்ன? அவருடைய அற்புதம் என்ன? அவருடைய பரிசுத்தம் என்ன என்பதை எங்கே காட்ட கூட்டிகிட்டு போகிறாரு? நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டுறார். ஆனால் அந்த பரலோகத்தில் தான் அந்த பரிசுத்தத்தை காட்டணும். இல்லை, என்ன பண்ணலாம்? நம்ம பூமியிலே அந்த பரிசுத்தத்தை காட்ட முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே அவரை வந்து எதில் சுற்றி கொண்டு வந்து முன்னணியில் வைத்தார்கள்? எதில்? துணி இல்லை, கந்தை துணின்னு சொல்லவே சொல்லாதீங்க. அது ரொம்ப தப்பு. நம்ம எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. இங்கிலீஷில் அதில் ஒயிட் லினன் கிளாத். என்னது? ஒயிட் லினன் கிளாத். நம்ம இது தமிழில் வந்து கந்தை துணி இருக்கு. ஆனால் கந்தை துணி இல்லை, துணி தான் போட்டிருக்கு, கந்தை துணி இல்லை. ஒயிட் லினன் கிளாத். ஒயிட் லினன் அர்த்தம் மிகவும் காஸ்ட்லி. வெள்ளாட்டு செம்மறி ஆட்டிலிருந்து என்ன பண்ணுறோம்? அதை தயாரிக்கக்கூடியது. அதனால் என்ன பண்ணுறாங்க? ஒயிட் லினன் கிளாத், பியூர் ஒயிட். பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? சும்மா மினிஸ்டர் ஒயிட் அப்படிலாம் போடும்போதே எப்படி இருக்குது சொல்லுங்கள்? அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அந்த ஒயிட் லினன் சீலையில் அப்படி சுற்றும் போது அது எப்படி இருக்கும் யோசித்து பார்த்துக்கோங்க. அந்த காஸ்ட்லியானது அந்த கிளாத்தில் சுற்றி கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க? முன்னணியில் கிடத்தினார்கள். அப்போ அவர் பிறக்கும் போது எப்படிப்பட்டவராய் காணப்பட்டார் சொல்லுங்க? ஒயிட் லினன் எதை அடையாளப்படுத்துகிறது? அப்போ அவர் பிறக்கும் போதே எப்படி காணப்பட்டார்? பரிசுத்தம் உள்ளவராய் காணப்பட்டார். ரைட்டா? எல்லாத்துக்கும் இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை இல்லையா? இறந்தார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணும்போது எதில் சுற்றினாங்க சொல்லுங்க? வெள்ளை துணியில், சீலையில். அவர்களுடைய யூதர்களுடைய வழக்கம் பிரகாரம் என்ன பண்ணுவாங்க? சீலையிலே சுற்றி எங்கே வச்சாங்க? அவர் கல்லறையிலே வைத்து கல்லறையை மூடினார்கள். 3 நாட்கள் பிறகு என்ன ஆச்சு? கல்லறை திறக்கப்பட்டது. திறந்த உடனே அங்கே என்ன இருந்துச்சு? சீலைகள் சுற்றி ஓரமாக வைக்கப்பட்டிருந்தது. எப்படி அவர் பிறக்கும் போது இருந்த பரிசுத்தம் இருந்ததோ அவர் மரித்த பின்பும் எப்படி இருந்தார் சொல்லுங்க? அப்படியே பரிசுத்தராய் இருந்தார்.
அந்த ஒயிட் லினின் கிளாத் மெல்லிய பஞ்சு நூல் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தை அடையாளப்படுத்துகிறது. அவர் எப்படி பிறக்கும் போது பரிசுத்தராய் இருந்தாரோ அதே போல எப்படி இருக்கிறாரு, பரிசுத்தமாய் இறக்கும் போதும் அதாவது மரிக்கும் போதும் அவருக்கு எப்படி இருந்தது, பரிசுத்தராய் இருந்தார். சிலுவைக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன பண்ணாரு, சீஷருடைய கால்களில் என்ன பண்ணாரு, கழுவி ஒயிட் லெனன் கிளாத்தில் என்ன பண்ணாரு, துடைத்து எடுக்கிறாரு இல்லையா. பாவங்களை அவர் தாழ்மையை காட்டுச்சுன்றோம், ஆனால் அவருடைய பாவங்கள்லாம் கால்களை துடைத்து எடுத்தார். ஆனால் இப்போ அப்படி இல்லை, நம்மளுக்கு என்ன விட்டுட்டு போயிருக்கிறாரு, சுற்றி வைக்கப்பட்ட சீலையை நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ நம்மளுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பூலோகத்திலே, பரிசுத்தம் வைக்கப்படுது. நம்ம அதை எடுத்து துடைத்து கொள்ள தேவையில்லை, அதை என்ன பண்ணணும், நம்ம எடுத்து போர்த்தி கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை தேவன் விட்டு வைத்து போயிருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனை தான் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம், ஆராய்ந்து. நம்ம எவ்வளோ பாக்கியவான்கள் யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனை. அப்போ அந்த பரிசுத்தம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் அப்படிங்கிற வார்த்தையில் சும்மா சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போடக்கூடாது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய என்ன இருக்கு, மேன்மை இருக்கிறது, கனம் இருக்கிறது. அப்போ நம்ம அதை படிக்கும் போதே அவங்க எப்படி படிக்கிறாங்க பாருங்க, ஹீப்ரூவில் அது அப்படி நீண்டு ஒலித்து அதுக்கு ஒரு தனி மதிப்பு தனி சிறப்பை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, படிக்கிறாங்க. அப்போ மெல்லிய பஞ்சு நூல் எதை அடையாளப்படுத்துகிறது, இயேசுவினுடைய பரிசுத்தத்தை. அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. வெள்ளாட்டு மயில். எல்லாம் நீங்கள் எல்லாம் வாயை திறந்து எப்போ பேசுகிறீங்களோ, நீங்கள் நான் சொல்ல பேச உங்கள் மனசில் பதியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா பதியும். நீங்கள் ஆன்சர் பண்ண நான் பேச நீங்கள் கூட ஆன்சர் பண்ண உங்கள் இருதயத்தில் என்ன பண்ண ஆரம்பிக்கிறது, பதிய ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு மறக்கவே மறக்காது. கடைசியாக முடிக்கும் போது நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், அப்போ நீங்கள் யோசிப்பீங்க இது என்னன்னு. வெள்ளாட்டு மயிர். வெள்ளாட்டு மயிர் எதை அடையாளப்படுத்துகிறது, இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. எதை அடையாளப்படுத்துகிறது, இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. இந்த இயேசுவை வெள்ளாட்டு மயிர் அடையாளப்படுத்துகிறது. இது பைபிளில் 106 இடங்கள்ல இப்படி இருக்குதான், இயேசுவை அடையாளப்படுத்தும்படியாக. இதில் ஒன்று மட்டும் எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமம் 27:5 வாசிக்க போகிறோம். நல்ல கவனமாக எல்லாரும் கவனிக்கணும் இதை, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். 27:5 வாசிங்க. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். கவனிங்க எல்லாம். ஈசாக்குக்கு எத்தனை மகன் இருந்தாருங்க, 2 பேர். ஒருத்தர் யாரு, ஏசா. இன்னொருத்தர் யாரு, யாக்கோபு இல்லையா. அவனுடைய ஈசாக்கினுடைய மனைவி பெயர் என்ன, ரெபேக்காள் அப்படின்னா ஹீப்ரு மொழியில் அதனுடைய அர்த்தம் என்னன்னா முட்டுக்கட்டை. என்ன அர்த்தம், முட்டுக்கட்டை. என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஈசாக்கு யாரை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஏசா எத்தனாவது மகன், மூத்த மகன். யார் எந்த மகன், மூத்த மகன். யாக்கோபு இளைய மகன் இல்லையா. சொல்ல போனால் ஏசா யாரு, மூத்த மகன். யாக்கோபு இளைய மகன். ஈசாக்கு யார் ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஏசாவை தான் ஆசீர்வதிக்கணும். அதனால நான் மறிக்கும் முன்னே நீ போய் என்ன பண்ணு, வேட்டையாடி கொண்டு எனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொண்டு வா, நான் அதை என்ன பண்ணுறேன், சாப்பிட்டு உன்னை மனமாற ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை யார் கேட்டாங்க, ரெபேக்காள் கேட்டா. ரெபேக்காள்னாவே என்ன அர்த்தம், முட்டுக்கட்டை. இப்போ ரெபேக்காளுக்கு யாரை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை, யாக்கோபு. சில சமயம் வீட்டில் ரெபேக்காள் போல முட்டுக்கட்டை போட்டாங்கன்னா அது சில சமயம் எதில் முடியும், நன்மைக்கு முடியும். எதுக்கு முடியும், நன்மைக்கு முடியும். பார்ப்போம் பாருங்க. இப்போ
இல்லையா? ஆனால் எல்லா விஷயத்திலும் அல்ல, ஒரு சில விஷயங்களில் அப்படி பண்ணும்போது நம்ம யோசித்து செயல்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து ரெபெக்காள் என்ன பண்ணாரு? வாசிங்க, அதை விட்டதுலேருந்து வாசிங்க. அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். அவ கேட்டுட்டு யார்கிட்ட சொல்றா? இது அப்படியே யாக்கோபு கிட்ட சொல்றா, தன்னுடைய இளைய மகன்கிட்ட சொல்றா. அதுக்கு பதில் சொல்லுங்க, படிங்க. ஆகையால் என் மகனே என் சொல்லை கேட்டு யாருடைய சொல்லை கேட்டு சொல்லுங்க? ரெபெக்காள் தாயின் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கும்படி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை அண்டர்லைன் பண்ணுங்க. 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். நீ போ, ஆட்டு மந்தைக்கு போ. என்ன பண்ணு? 2 வெள்ளாட்டு குட்டிய எடுத்து அடிச்சிட்டு வா. அதை என்ன பண்ண போறேன்? ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து என்ன பண்ண போறேன்? கொண்டு போய் தரப்போறேன். உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றார். அவன் உன்னை ஆசீர்வதித்து மரிக்கும் முன்னே யாக்கோபை ஆசீர்வதிக்கணும். அதனால நான் உனக்கு சமைச்சு தரேன்ப்பா, இதை கொண்டு போய் யார்கிட்ட கொடு? உங்க அப்பா கிட்ட கொடு. யார்கிட்ட? ஈசாக்கு கிட்ட கொடு. அவர் வாங்கி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவார்? உன்னை ஆசீர்வதிப்பா. அப்ப தகப்பன் ஆசீர்வாதிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்தது. அந்த ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் யாருக்கு தான் போய் சேரும்? மூத்த மகனுக்கு தான் போய் சேரும். யாருக்கு போய் சேரும்? மூத்தவன். ஆனால் ரெபெக்காளுக்கு ஆசை யாரை ஆசீர்வதிக்கணும்னு? இளைய மகனாகிய யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். அதனால அவ என்ன சொல்றா? நீ போப்பா, இதை சமைச்சு நான் சொல்றபடி செய். அதுக்கு யாக்கோபு என்ன சொல்றான்னு பாப்போம். அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபெக்காளை நோக்கி என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன் நான் ரோமம் இல்லாதவன். ரோமம்னா என்னது? முடி. ஏசா உடம்புல எப்படி இருக்குமா? முடி. கைகளை தொட்டா எப்படி இருக்குமா? முடி. கழுத்து வரைக்கும் எப்படி இருக்குமா? அவனுக்கு ரோமங்கள் நிறைந்ததா இருந்தது. ஆனா இவன்ட்டு அப்படி இல்லை. அவங்க அப்பா என்ன பண்ணுவார்? வந்தோடனே தொட்டு பார்ப்பாரு இல்லையா? அதனால அவன் சொல்றான், இந்த மாதிரி அவனுக்கு ரோமம் இருக்கு ஏசாக்கு, எனக்கு என்ன இல்லை, ரோமம் இல்லைன்னு. படிங்க. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார். ஒருவேளை அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கணும்? அவரு தொட்டு பார்த்துருப்பாரு. ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கணும்? யாக்கோபு இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கணும். அதனாலதான் அவன் என்ன சொல்றான்? நான் போனா என்ன பண்ணுவார்? எங்க அப்பா தொட்டு பார்ப்பார். ஏற்கனவே இந்த மாதிரி பண்ணிருப்பார் போல இருக்கு. அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணிக்கொள்வேனே என்றான். அப்ப அவர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? சாபத்தை கொடுப்பாரு. அதற்கு அவன் தாய் என் மகனே உன்மேல் வரும் சாபம் யார்கிட்ட வரட்டும்? என் மேல வரட்டும். ஆனா நீ எப்படியோ அவனுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணணும்? பெற்றுக்கொண்டே ஆக வேணும்னு சொல்றான். என் சொல்லை மாத்திரமே கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். நான் சொல்றபடி கேட்டு எல்லாத்தையும் கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்றான். சொன்னோன்னே அவன் போய் என்ன பண்றான்? போய் அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைச்சிட்டா. பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை, யாருடைய வஸ்திரம்? அண்டர்லைன் பண்ணீங்க. ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி.
யாக்கோபு. ஆனா உடுத்தப்பட்ட வஸ்திரம் யாரோடது? ஏசாவோடது. நல்ல வஸ்திரங்களை உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை என்ன பண்றாரு? அவன் கைகளிலேயும் ரோமம் இல்லாத அவன். அப்ப என்ன பண்ணாங்க? அதை வெட்டி சமைச்சிட்டு அந்த தோல் இருக்கா, அந்த தோலை எங்க போடுறாங்க? கைகளையும் கழுத்துலையும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தாள். அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன், யார் என் மகனே என்றார். ஈசாக்கு உடனே கேட்கிறாரு, நீ யாருப்பா? 2 பிள்ளைன்றதுனால என்ன பண்றாரு? நீ யாருன்னு கேட்கிறார். அதுக்கு அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி நான் உமது மூத்த மகனான ஏசா. அண்டர்லைன் பண்ணுங்க. தன் தகப்பனை நோக்கி நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. போனது யாரு? யாக்கோபு. ஆனா சொன்னது யார் போயிருக்கிறதா சொன்னது? மூத்த மகனாகிய, அதோடு சேர்த்து அண்டல் பண்ண, மூத்த மகனாகிய ஏசா. நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். நீர் சொன்னபடியே நான் செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். போய் என்ன பண்றான்? அப்பா கிட்ட பாக்குறான். என்ன பண்ணான்? சமைச்சு கொண்டு வந்து பதார்த்தங்களை கொடுக்கிறாரு. அப்பா கேட்கிறாரு. அப்ப அவன் என்ன சொல்றான்? யாருன்னு சொல்றான்? மூத்த மகனாகிய ஏசா. அப்பொழுது ஈசாக்கு படிங்க. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி என் மகனே நீ என் குமாரனாகிய ஏசாதானோ அல்லவோ என்று. அவர் என்ன பண்றாரு? நீ ஏசாதானோ அல்லவோ என்று அவருக்கு சந்தேகம் வருது. அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றார். என்ன பண்ணாரு? தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றார். யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாருடைய சத்தம்? அண்டர்லைன் பண்ணுங்க. சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி. சத்தம் யார் மாதிரி இருக்கு? குரல் யாக்கோபு. ஆனா கைகள்ல யார் மாதிரி இருக்கு? ஏசாவை போல் இருக்கிறது என்று சொல்லி அவனுடைய கைகளை அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளை போல ரோமம் உள்ளவர்களாய் இருந்தபடியினாலே. அண்டர்லைன் பண்ணுங்க. இன்னான் என்று அறியாமல், யாருன்னு தெரியல, ஆனா கைகளை பார்த்தா யாரு? ஏசா. குரலை பார்த்தா யாரு? யாக்கோபு என்று. இன்னான் என்று அறியாமல், யாருன்னு என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் திருப்பி என்னதான் சொல்றான்? நான் தான். முதலையும் போகும்போது கேட்கிறார், யாரு? நான் தான் ஏசா. 2வது கேட்கிறார், யாரு? நான் தான் அப்படின்னு சொல்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஈசாக்கு அவனை நோக்கி என் மகனை கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான். அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து. அப்படின்னு அர்த்தம்? யாருடைய வஸ்திரத்தை போட்டிருக்கான்? ஏசாவினுடைய வஸ்திரத்தை போட்டிருக்கான். அப்ப மோந்து வாசிங்க. இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வாத வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்று சொல்லி கீழே பலவிதமான ஆசீர்வாதங்களை யார் மேல சொல்றாரு? யாக்கோபினுடைய மேல சொல்றாரு. ஆசீர்வதிக்கணும்னு விரும்பினது எல்லாத்துக்கும் இந்த இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டது ஏசாவை. ஆனால் ரெபெக்காள் என்ன பண்ணா? தன்னுடைய இளைய மகனாகிய யாக்கோபுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுத்தா இல்லையா? ஏசா எத்தனாவது மகன்? மூத்த மகன். யாரு? மூத்த மகனாகிய ஏசா. நம்மளுக்கெல்லாம் மூத்த சகோதரர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மூத்த சகோதரர் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. நாம இவன் போனான். யாருக்கிட்ட போறான்? ஈசாக்கு கிட்ட போய் ஈசாக்கு கேட்ட உடனே நான் யாருன்னு சொல்லிட்டான். அவன் நான் யாரு? பேர் சொன்ன, நான் ஏசா என்று சொன்னான். இப்படிதான் நாமளும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனோட தோல், இந்த தோல் வெள்ளாட்டு தோல் போர்த்தப்பட்டிருந்தது. அந்த தோல் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? நீதியை அடையாளப்படுத்துகிறது. தோல் எதை அடையாளப்படுத்துது? நீதி அடையாளப்படுத்துது. அப்ப இவன் ஏசா யாக்கோபு போய் அந்த ஈசாக்கு கிட்ட நான் தான் ஏசா என்று சொன்ன உடனே ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. இதே போலதான் நாமும் நம்முடைய தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது நம்ம யாரை கொண்டு முன்னிலையில் வர வேண்டும்?
இயேசுவாக மூத்த சகோதராகிய இயேசுவை கொண்டுதான் நீங்க வர வேண்டும். அவருடைய நீதியை கொண்டுதான் வர வேண்டும். பிதாவாகிய தேவன் உங்களை பார்த்து கேட்கிறாரு, அப்ப என்னப்பா நீ யாரு அப்படின்னு நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? பாவியிலும் பாவி, நான் பிரதான பாவி, நேத்து ஒரு பாவம் செஞ்சேன், நாளைக்கு ஒரு பாவம் செய்ய போறேன், என்ன பண்ணு தெரியலன்னு சொன்னா நீ யாருனே தெரியல போப்பான்றவர். அங்க யாக்கோபு என்ன பண்ணான்? அவன் வெள்ளாட்டு மயிரை உடுத்தி வந்தான், ஏசாவுடைய வஸ்திரத்தை போட்டு வந்தான். அங்க போன உடனே அவன் யாராகவே மாறினதா சொன்னான்? ஏசா என்று சொன்னான். அவன் தகப்பன் 2 முறை கேட்டாலும் 2 முறையும் என்னதான் சொன்னான்? ஏசா. அப்படிதான் நீங்க தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீதியை வைத்து முன்னாடி வரும் பொழுது நீங்க எப்படி வரணும்? ஆண்டவரே, என்னுடைய நீதி அல்ல, உம்முடைய நீதியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணுமே தவிர, நான் அந்த பாவம் செஞ்சேன், இந்த பாவம் செஞ்சேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண போறதே இல்லை, பார்க்க போறதே கிடையாது. கர்த்தர் யாரை கொண்டு உங்களை பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்துவை. நாம் யாருக்குள்ளாக இருக்கிறோம்? இயேசுவுக்குள்ளாக இருக்கிறோம். அப்ப இயேசுவுக்குள்ளாக இருக்கிறதுனால நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது உங்களுடைய காரியத்தை, உங்களுடைய சுவாபத்தை பிரதானப்படுத்தி அல்ல. எப்படி யாக்கோபு டக்குன்னு என்ன சொல்லிட்டாருங்க? நான் தான் ஏசா. அப்படிதான் நீங்க தேவ சமூகத்துக்கு வரும்போது என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் அல்ல, எல்லாம் நீதான் ஆண்டவரே, உமக்குள்ளார இருக்கிறேன், உம்முடைய நீதியின் பிரகாரம் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு எப்ப சொல்றீங்களோ அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? ருசியுள்ள பதார்த்தங்களாக உங்களுடைய வேத வாசிப்பு, உங்களுடைய காணிக்கைகள், உங்களுடைய தசம பாகங்கள், உங்களுடைய ஜபங்கள், இதெல்லாம் உபவாசங்கள், இதையெல்லாம் ஏறெடுத்தா அவர் என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் அதுக்குரிய பிளஸிங்க உங்களுக்கு கொடுப்பார். அதுக்குரிய பிளஸிங். நீங்க வரும்போது யாரை கொண்டு வர வேண்டும்? மூத்த சகோதராகிய இயேசுவை கொண்டு வர வேண்டும். இயேசுவின் நீதியை கொண்டு வந்தால் மட்டுமே உங்களுக்கு ஆசீர்வாதமே தவிர, உங்களுடைய சுவாபத்தை, உங்களுடைய காரியத்தை மேன்மைப்படுத்தி வந்தா உங்களுக்கு என்ன இல்லை? ஆசீர்வாதம் கிடையாது. ஏசா அப்படிதான் வந்தார். பார்க்கும்போது என்ன பண்ணாரு? அவன் மூத்த சகோதரனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தாரு. அவர் யாருக்கு முன்னாடி வந்தாரு? தகப்பனுக்கு முன்னாடி வந்தாரு. வந்து கேட்கும்போது, நான் தான் ஏசாவா? ஆமா, நான் தான் ஏசா. அந்த இடத்துல அவன் சொல்லலை, ஐயோ நான் இப்படி வந்துட்டேன், நான் வந்து அவனுடைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருக்கிறேன்ப்பா அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ஆமாம், நான் தான் யாரு? ஏசா. அந்த வெள்ளாட்டு தோல் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் இயேசுவினுடைய நீதியை அடையாளப்படுத்துகிறது. எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்துக்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இயேசுவின் நீதியை தரித்து கொண்டு, இயேசுவை உங்களுக்குள்ளார வைத்து கொண்டு நீங்கள் வந்தீர்களானால் உங்களுக்கு என்ன உண்டு? ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு, இல்லையா? இப்போ இந்த இவர் இருக்கார்ல, யாக்கோபு. யாக்கோபு அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம் பாருங்க, அங்கே போட்டிருப்பேன். குதிகாலை. நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிருப்பீங்க யாக்கோபுனா? அது கிடையவே கிடையாது. அவர் என்ன, அது அவருடைய சுவாபம். எத்தன்றது அவருடைய சுவாபம். ஆனால் என்ன அர்த்தம்? குதிகாலை பிடிக்கிறவன், நீல் கேப்சர். நீல்னா குதிகால். அவன் எப்படி வந்தான்? நான் வரும்போது ஏசாவினுடைய குதிகாலை பிடித்து கொண்டு தான் வந்தான். எதுக்காக நம்ம வந்து காலை பிடிப்போம்? 2 காரியத்துக்கு காலை பிடிப்போம். சொல்லுங்க பார்ப்போம். 1, வெரி குட், சொல்லுங்க. காரியமாகணும்னா காலை பிடிப்போம். இன்னொன்று என்ன பண்ணுவோம்? வெரி குட். இன்னொன்று என்ன பிடிப்போம்? காலை 2 தான் பிடிப்போம். யாக்கோபு என்ன தான் பண்ணாரு? இந்த 2 காரியம் பண்ணியிருக்கிறாரு. எப்படி பண்ணாரு? தன் மூத்த சகோதரியாக ஏசாக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு? காலை வாரி பிடிக்கிட்டு தான் போனார். ஆனால் போனவர் திரும்பி வரும்போது என்ன பண்ணாரு? தரை மட்டும் 7 விசை என்ன பண்ணாராம்? தன்னைத்தானே தாழ்த்தினார் என்று. எப்பொழுது அவர் வெள்ளாட்டு தோல் இயேசுவின் நீதியை தரித்து கொண்டு வந்தாரோ அப்பொழுதே அவருடைய சுவாபம் என்ன பண்ண ஆயிற்று? மாறிற்று. நம்ம கூட தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்முடைய சுவாபம் இருக்கும். ஐயோ, நான் வந்து பெரிய பாவியாக இருக்கிறேன்ப்பா, நான் வந்து இந்த காரியத்தை பண்ணியிருக்கேன். நீங்களே மனசால சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது நல்ல ஒரு முழு இதயத்தோடு ஜெபம் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். முழு இதயத்தோடு ஜெபம் பண்ணுறீங்க எல்லாரும். ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எதுவுமே தோன்றது இல்லையா? எந்த சிந்தையும் வரதே இல்லையா? ஹோல் ஹார்ட்டட், முழு இருதயத்துடன் நான் தேவனோடு உறவாடிக்கொண்டு தேவனோடு பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்க. ஜபம் பண்ணும்போது வேற சிந்தை எதுவும் வரவில்லையா? எனக்கெல்லாம் வந்திருக்குங்க. உங்களுக்கெல்லாம் வரலையா? வந்திருக்கு. நிச்சயமா எல்லாருக்குமே வரும். அடிச்சிருக்கிறேன்ப்பா, இந்த மனைவியை எப்படி பேசிட்டேன், என் வீட்டுக்காரர் அப்படி பேசிட்டேன். வந்திருக்கா வரலீங்களா?
அதுதான். அப்போ அப்படி வராதீங்க. நீங்கள் வரும்போது யாரை தரித்து கொண்டு வர வேண்டும்? உங்கள் சுவாபத்தல்ல, நான் அதை பண்ணேன் இதை பண்ணல, நீங்கள் யாருடைய சுவாபத்தல்ல. நீங்கள் அப்படியே வந்தாலும் அந்த ஸ்தாபத்தோடு வந்தால் கூட இயேசுவை நீங்கள் இருதயத்திலே வைக்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த சுவாபம் எப்படி யாக்கோபுக்கு அவருடைய சுவாபம் மாறிச்சா மாறலையா? சொல்லுங்க. அவர் முதல்ல எத்தனாய் தான் இருந்தார். ஏமாற்றுக்கான ஏமாற்றி தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவினுடைய ஆசீர்வாதங்களை வாங்கி கொண்டாலும் கடைசியில் என்ன பண்ணாரு? 7 விசை மாத்திரம் தாழ பணிந்து என்ன பண்ணாரு? தன்னைத்தானே தாழ்த்தினார். ஏனென்றால் அவருக்குள்ளார யாருடைய சுவாபம் வந்தது? இயேசுவின் சுவாபம். நம்மளுக்கு கூட வரும்பொழுது நம்ம அப்படி தான் வருவோம். ஆனால் நம்ம இயேசுவினுடைய நீதியை தரித்து கொள்ளும் போது, இயேசுக்குள்ளார நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய சுவாபம் என்னப்படும்? சொல்லுங்க. கண்டிப்பாக மாற்றப்படும். ஏசாவை பார்க்கும் பொழுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு நம்ம டாக்டர் நம்ம போகிறோம். இப்போ இந்த என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும், எந்த ஜபத்தை எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவார் ஆண்டவர்? என் நாமம். நாமம்னா என்னது? அவருடைய பெயர். இயேசு அப்படின்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? ரட்சகர். சொல்லமா? மீட்பர். இல்லையா? ரட்சகர், மீட்பர். பொதுவாக பார்த்தோம்னா ரட்சகர், மீட்பர். ரட்சகர்னா என்ன அர்த்தம்? விடுதலை தருபவர். எதுலேருந்தெல்லாம் விடுதலை தராரு? கடன்லேருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, கஷ்டத்துலேருந்து விடுதலை, நஷ்டத்துலேருந்து விடுதலை, போராட்டத்திலேருந்து விடுதலை, பிசாசப்படியிலேருந்து விடுதலை. சொல்லலாமா? எல்லாத்துலேருந்து. அதாவது உலக ரட்சகர், மீட்பர். இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. நீங்கள் போய் ஏதோ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க. டாக்டர் உங்களை ட்ரீட் பண்ணுறாரு. அவர் உங்களுக்கு மருந்து தான் கொடுக்குறாருன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? எனக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு மருந்து தான் தராரு. டாக்டர் வாங்கிட்டு வரீங்கல்ல, சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா டாக்டர்கிட்ட மெடிசன்? அப்போ எப்படி நம்புறீங்க? எதை வச்சு நம்புறீங்க? அவருடைய வெரி குட் பெயர். எதை? அதே மெக்கானிக்கிட்ட போய் எனக்கு மருந்து கொடுப்பான்னு கேட்பீங்களா? சொல்லுங்க. முடியாது. அதுதான் உலக இரட்சகர் என்ற நாமத்திற்குரிய மகிமை. அந்த இரட்சகர் என்ற வார்த்தைக்கு, அந்த நாமத்துக்கு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்தை நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொன்னால் அந்த நாமத்துக்குரிய வல்லமை இருக்கிறது. அப்போ நீங்கள் ஜபத்துக்கு வரும்பொழுது, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது இயேசுவினுடைய நீதியை தரித்து கொண்டு வந்த உடனே நீங்கள் சரண்டர் ஆயிடணும். புரியுதா? ஆண்டவரே, நான் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன், நான் இது ரொம்ப நாளாக இந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், இதை எப்படி அப்படி இல்லை. ஆண்டவரே, அவர் சொன்ன மாதிரி நான் பாவியிலும் பாவி, பிரதான பாவினா ஆண்டவர் என்ன சொல்வார்? அட போப்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியலன்றவர். ஆனால் நான் யாருக்குள்ளார வந்திருக்கிறேன்? இயேசுக்குள்ளார வந்திருக்கேன். இயேசுவின் சிலுவையிலே மறைக்கப்பட்டு இருக்கிறேன். எப்படி யாக்கோபு அங்கே போன உடனே யாக்கோபுன்றதை மறந்துட்டு யாருன்னு சொன்னார்? ஏசா அப்படின்னாரோ அதே போல் ஆண்டவரே, மூத்த சகோதராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீர் தான், அவர் தான் என்னுடைய நீதியாக இருக்கிறார். உண்மையாகவே நான் இதை எடுக்கும்போது தியானிக்கும் போது கூட இல்லை, ஆனால் எடுக்கும்போது இதை உங்களுக்கு நான் பிரசங்கமாக எடுக்கும்போது இதை நான் ரொம்ப உணர்ந்தேன். இந்த வாரம் நான் திருவிருந்து, நீங்கள் உணர்ந்தீங்களான்னு என்னென்னு எனக்கு தெரியல. நான் போன வாரமே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். திருவிருந்து வாங்கும்போது சாதாரணமாக எப்படி இருக்குது சொல்லுங்கள்? சாதாரண அப்பமும் ஒரு பிரெட்டும் ஒரு ஜூஸும். ஆனால் அது இயேசுவின் ரத்தமாகவும் இயேசுவின் சரீரமும் எப்போ மாறுது? உங்கள் இருதயத்துக்குள்ளார விசுவாசிக்கும் பொழுது அந்த மாற்றம் ஏற்படுது. ஏதோ கொடுக்குறாங்க, நான் வாங்குகிறேன், அப்போ புசிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதபடி, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வாங்கும்போது இதை நீங்கள் நினச்சி பாருங்களேன். நீங்கள் உங்களே நினைக்க மாட்டீங்க. யாரை தான் நினைப்பீங்க அதிகமாக? இயேசுவை நினைப்பீர்கள். இயேசுவை நினைவு கொள்ளும்படி தான் இதை போடப்பட்டிருக்க தவிர உங்களை நினைவு கூறும்படி இல்லை. நான் இப்படி செஞ்சுட்டு வந்துட்டேன், நான் அப்படி செஞ்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறதுக்காக இந்த திருவிருந்து வைக்கல. யாரை நினைவு கொள்ளும்படி? நாம தான் அப்படி தான் இருக்கோமே தெரியுது. நாம் எதுக்கு அதை இங்கே திருப்பி நினச்சிக்கிட்டு இருக்கணும்? நாம் தான் அப்படிப்பட்டவங்கன்னு தெரியுது. நம்மளுக்காக அடிக்கப்பட்டவர், நம்மளுக்காக என்ன பண்ண ரத்தம் சிந்தப்பட்டவர், நம்முடைய பாவத்துக்காக மரிக்கப்பட்டவர், அவரை தான் திருவிருந்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? நினைக்கணும். ஆண்டவரை, இந்த அப்பத்தையும் நான் நினச்சேன் இந்த வாரம் அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே, நான் உம்முடைய நீதியிலே நிற்கிறேன். என்னுடைய நீதி இல்லை, என் நீதி அழுக்கும் கந்தையும் குப்பையுமா இருக்குது. ஆண்டவரே, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என் நீதி உண்மை பார்த்து உம்முடைய நீதியிலே நிற்கிறதுனால இங்கே நிற்கிறேன்ப்பா, இதை நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது தான் உங்களுக்கு தகுதியே உண்டாகிறது. அப்படிதான் என்ன இருக்குது? தகுதி உண்டாகிறது. சும்மா வாங்கினோன்னு இது ஒரு இயேசுவின் ரத்தம், இது எனக்காக பிற்கப்பட்ட இயேசுவின் ரத்தம், இதனால நான் எல்லாத்தையும் எல்லாம் வாயில் சொல்கிறதுனால இல்லை. எங்கே வருதும்?
இருதயத்துக்குள்ளார நீங்க விசுவாசிக்கும் பொழுது புதிய பலன், புதிய கிருபை, புதிய அபிஷேகம், புதிய ஆசீர்வாதம் எல்லாம் என்ன பண்ணும்? உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். எப்போ நீங்க அதை விசுவாசம் சொல்றீங்களோ அப்புறம் உங்க காணிக்கைகளை செலுத்துங்க, தசம் வாங்க கொடுங்க. சில பேர் நான் உபவாசமா போட்டேன், நான் ஜபமா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் வேதமா வாசித்துட்டு இருக்கேன், ஒண்ணுமே நடக்கல. நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன்? நீங்க யாரை கொண்டு வரல? இயேசு கிறிஸ்துவை கொண்டு உள்ளார வரல. வரும்போதே உங்க சுய சுவாபத்தை, உங்களுடைய சுயத்தை கொண்டு உள்ளார வந்துட்டீங்க. அப்படின்னா ஏற்படாது. நீங்க யாரும் முன்னிட்டு அப்போ அவர் சிந்தின ரத்தத்துக்கு என்னவே இல்லாமல் போயிடும், அர்த்தமே இல்லாமல் போய்விடும். அதுக்காக தான் ரத்தம் சிந்தினார். எனவே இந்த வெள்ளாட்டு மயிர் எதை அடையாளப்படுத்துகிறது? இயேசுவை அடையாளப்படுத்துகிறது. அப்போ நான் எப்பொழுதும் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது யாரை மனதில் வைத்து வர வேண்டும்? இயேசுவை. யாருடைய நீதியை தரித்து கொண்டு வர வேண்டும்? இயேசுவை. ஏன்னா பிதாவானாகிய தேவன் யாரை கொண்டு என்ன பார்க்குறாரு? இயேசுவை கொண்டு தான் என்ன பார்க்க. யாருடைய நிழலிலே மறைந்திருக்கிறேன்? இயேசுவின் சிலுவையினுடைய. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் திருவிருந்து எடுக்கும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் நினைவுக்கணும். இந்த மெசேஜ் கேட்டவங்க நீங்கள் கையில் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் வாங்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக இந்த நினைவு வர வேண்டும். ஆமேன். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது என்ன சொல்லுங்க பார்ப்போம். சிகப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா இல்லையா? ஆட்டுக்கடா தோல், சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல். இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமா இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கு ஏதோ புரிஞ்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். சும்மா இந்த ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், வேற இதில் பார்த்துருக்கோம். சிவப்பு அப்படின்னாவே ஆட்டுக்கடா. ஆட்டுக்கடா எதுக்கு நம்ம எடுப்போம்? எதுக்கு எடுப்போம்? ஆட்டுக்கடாவை எதற்கு எடுக்க வேண்டும்? பழி செலுத்த. யார் கொண்டு வருவா? குற்றம் செய்தவங்க. யார்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க? ஆசாரியர். ஆசாரியர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு குற்றத்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளிக்காசு ஷேக்கல் சொல்லுவார்னு சொல்லியிருக்கேன்னா 5. அப்போ போய் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? ஒரு ஆட்டுக்கடாவை வாங்கணும். வாங்கி என்ன பண்ணணும்? பழி செலுத்தணும். பழி செலுத்துறதுனால உங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படலை. ரத்தம் ஆட்டுக்குட்டியை கொடுத்ததுனால, ரத்தம் சிந்ததுனால உங்கள் பாவம் மன்னிக்கப்படலை. யாரை விசுவாசிச்சா அவங்க பாவம் மன்னிக்கப்படும்? இயேசுவை. அதே போல் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து எத்தனை வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார்? 30. நான் சொன்னேன், அதுக்கு எல்லாம் கணக்கு சொல்லி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், சார்ட் போட்டு. எத்தனை வெள்ளிக்காசு? 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார். விற்கப்பட்ட அந்த காசு ஓனர்கிட்டே திருப்பி வந்துருச்சு. எங்கே வந்துச்சு? தேவாலயத்துக்கு வந்துடுது. அப்போ அந்த ஆட்டுக்கடாவாகி நம்ம இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? நம்மளுக்காக பலியானார். அதுதான் என்னது? சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோல். அது யாரை அடையாளப்படுத்துகிறது? இயேசுவை அடையாளம். எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னது? தகசு தோல். இந்த தகசு தோல் அப்படின்னு எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா டால்ஃபின் ஃபிஷ். எல்லாத்துக்கும் டால்ஃபின் மீன் தெரியுங்களா? இந்த அந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் வச்சு அதை வந்து இதாக ஒரு என்ன சொல்லுவாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பால் எல்லாம் வச்சுட்டு ஒரு மனுஷன் அது மேலே நின்று பார்த்துருக்கீங்களா? தோல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? வள வளன்னு பளிச்சுன்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? வலுவலன்னு பிரைட்டாக இருக்கும் இல்லையா? இந்த தகசு தோலுங்கிறது இந்த டால்ஃபின் மீனில் இருக்கக்கூடிய தோல். டால்ஃபின் மீன் இருக்குல்ல, அதோடைய தோலை எடுத்தால் அதுதான் தகசு தோல். அதுதான் என்னது? தகசு. பார்க்க மேலே ஷைனிங்காக இருக்குது, ஆனால் அந்த தோலை உரிச்சா உள்ளுக்குள்ளார எப்படி இருக்குமா? அசிங்கமாக இருக்கும். எப்படி இருக்கும்? அசிங்கமாக, நல்ல அருவருக்கத்தக்கதாக இருக்குமா. ஆனால் இந்த டால்ஃபின் தோல் வழியால் ஒரு சொட்டு தண்ணி கூட உள்ளார போகாதான். அந்த மீனை நீங்கள் பார்க்கும்போதே பார்க்கலாம், தண்ணியிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த மீன் மேலே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி என்ன இல்லை, அந்த மாதிரி ஒரு மேலே பார்க்கும் பொழுது அது மிகவும் பளபளப்பாக இருக்கும். ஆனால் உள்ளார பார்த்தா எப்படி இருக்காது? எப்படி இருக்கு? அசிங்கமாக. ஆனால் இதை ஆண்டவர் எங்கே பயன்படுத்தினார்? ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தட்டில் எதை போட்டாரா? தகசத்தோல். இந்த தகசத்தோலை பார்க்கறதுக்கு வெளியே பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஆனால் உள்ள பார்க்கும்போது அழகு இருக்கத்தக்கதாக. இது ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே அழகுள்ளதும் வெளியே எப்படி இருக்கிறது? அருவருக்கத்தக்கதுமாக இருக்கிறது. வெளியே அசிங்கமானது, உள்ளே எப்படி இருக்குது? அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்கு போடும்போது அந்த வெளியில் இருக்க ஷைனிங்காக இருக்கிறது உள்ளார வந்துடுச்சு. வெளியில் இருக்கிறது எப்படி இருக்குது? அசிங்கமாக இருக்குது. நீங்கள் நிறையா ஆசரிப்பு கூடாரத்தெல்லாம் எடுத்து நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை மாதிரி போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒரு பெரிய அரண்மனை மாதிரி, ஒரு பெரிய பங்களா மாதிரிலாம் போடல. நான் இந்த ஃபஸ்ட்டு போட்டு காமிச்சேன் அந்த ஸ்லைடில். பார்த்துருக்கீங்களா? அது சின்ன ஒரு குடிசை மாதிரி தான். பார்க்க குடிசை ஒன்றும் இல்லை, ஆனால் அதுதான் பாதுகாப்பானது.
அதுதான் என்னது? பாதுகாக்கப்படும். இதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் காணப்பட்டார். எப்போ காணப்பட்டார்? சிலுவையிலே அவரை அடிக்கும் பொழுது. சிலுவையிலே அவரை அடிக்கும் பொழுது ரோமானியர்கள் சாட்டை எடுத்து என்ன பண்ணாங்க? இயேசுவை அடித்தார்கள். நீங்கள் அவங்க எல்லாருக்கும் அது தெரியும் இல்லையா? அந்த சாட்டையில் ஒரு கைப்பிடியில் 9 சாட்டை வருமா. ஒரு கைப்பிடி இப்படி பிடிச்சோன்னா எத்தனை சாட்டை வருமா? 9 சாட்டை. அந்த 9 சாட்டைக்குள்ளாரும் நம்ம நினைக்கிறோம் அந்த மெட்டல் பால்ஸ், அதாவது உலோகங்கள் வச்சிருக்கணும். ஆனால் உலோகங்கள் கிடையாது. அது என்னது? உலோகங்கள் கிடையாது. அந்த காலத்தில் ரோமானியர்கள் உலோகங்களை ஃபஸ்ட்டு பயன்படுத்தலை. எப்போ பயன்படுத்தினாங்க அப்படின்னா கிபி 200க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுச்சு, அந்த உலோகங்கள்லாம் வந்துச்சான். அந்த மெட்டல் எல்லாம், இந்த கொக்கி அதெல்லாம் சொல்கிறாங்களே. ஆனால் அப்போ உலோகங்கள் இல்லையா. அப்போ என்ன இருந்துச்சுன்னா பாறை இருக்குல்ல, பாறை, அதை உடைச்சா அது சில்லுகள் வரும்ல, சில்லுகள், அதை தான் அங்கே மாட்டியிருந்தாங்களாம். ஒரு சாட்டை கைப்பிடியில் எத்தனை இருக்குது? ஒரு கைப்பிடியில் 9 முனையிலையும் 9 விதமான கற்கள், கூர்மையான கற்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்த பாறையை உடைத்தா எப்படி இருக்கும் சில்கள், அதை தான் இருந்துதான். அப்போ ஒரு கைப்பிடியை எடுத்து ஆண்டவர் மேலே அப்படி போட்டால் என்ன ஆகும்? 9 இடங்களில் என்ன ஆகும்? சந்து சந்தாக கிழிக்கப்படும். நல்லா கவனிங்க. இது சொல்கிறதுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அது நீங்கள் உணர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும். எப்படி? சந்து சந்தாக கிழிக்கப்பட்டதான். அப்போ அப்படியே அந்த 9 இடங்கள்ல இருந்த சதை என்ன ஆயிடுச்சு? அப்படியே வந்துருச்சான். ஒரு தடவை அடித்தா 9 இடத்துல போகும். அப்போ எத்தனை தடவை அடிச்சிருப்பாங்க, எத்தனை தடவை அந்த சதைகள் வந்திருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏசாயா 52:14 எடுத்து வாசிங்க. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும், மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே பிரமிப்படைந்தார்கள். இது நார்மலாக போட்டிருக்கு என்னது, அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு ஆயிடுச்சுன்னு. ஆனால் பொது மொழிபெயர்ப்புன்னு ஒரு வேதாகமம் இருக்கான். அந்த வேதாகமத்தில் எப்படி போடப்பட்டிருக்குன்னா, அவர் தோற்றம் உருக்குலைந்து. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. ஏசாயா 52:14 நம்ம வாசித்தோம். இதில் விட பொது மொழிபெயர்ப்புன்ற வேதாகமத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, தோற்றம் உருக்குலைந்து மனித உருவம் அவருக்கு இல்லாதது போல் இருந்துதான். எப்படி இருந்துச்சா? இப்போ நம்ம மனிதனை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் என்ன செய்யுது? ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு உருவம் இருக்கு. அவருக்கு என்னவே இல்லையா? சொல்லுங்க, மனித உருவமே இல்லை. உருக்குலைந்து போனவராய், மானிடரின் உருவம் சாயலே இல்லை, இவர் மனிதன் தானோ அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு அவருடைய உடல் எப்படி இருந்தது? அந்த கேடு உள்ளதாக இருந்தது. இதுதான் கரெக்ட். இதுதான் கரெக்டான மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவராக இயேசு சிலுவையில் கொண்டு போய் அடிக்கப்பட்ட பின்பு வெளியில் பார்க்க எப்படி இருந்தார்? அந்த கேடு உள்ளவராய். எப்படி பார்க்க அருவருப்பா பார்க்கும்போது இந்த டால்ஃபின் எப்படி ஆசாரிப்பு கூட வெளியில் எப்படி இருந்துச்சு பார்க்க, அந்த தோல் எப்படி இருந்துச்சு? வெளியில் அருவருப்பாக இருந்தது, உள்ளுக்குள்ளார எப்படி இருக்குது? அதே போல தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சதைகள் கிழிந்து ரத்தம் வந்து இவர் மானிடர் தானா, இவர் மனிதன் தானா என்று அனைவரும் வியக்கத்தக்கதாக இருந்த போது கூட வெளியில் அவரை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? அசிங்கமாக இருந்தது. ஆனால் அவருடைய உள்ளம் எப்படிப்பட்டதாக இருந்தது சொல்லுங்க? அழகுள்ளதாக இருந்தது. அழகுன்னா தமிழில் அன்புன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? அன்பு. அவருடைய அன்பு வெளிப்பட்டது. அவருடைய அன்பு வெளிப்பட்டது. இப்படி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது நொறுக்கப்படும் பொழுது வெளியில் அந்த கேடாய் உருக்குலைந்தவராய் மானிட உருவமே இல்லாதவராய் மனிதன் தானோ என்று அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருந்தாலும் அவருடைய உள்ளம் எப்படி இருந்தது? அன்பை காண்பித்தது. நான் உனக்காக இருக்கிறேன், நீ என்ன செய்தாலும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லத்தக்க இந்த உலகமே வியக்கத்தக்கதான அன்பு, உலகம் தரக்கூட முடியாத அன்பு, எந்த மனிதனும் தர முடியாத அன்பை யார் கொடுத்திருக்கிறாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நான் குட் ஃப்ரைடேல தான் நினைவு கூறுவேன், அப்போதான் நான் இதெல்லாம் தியானிப்பேன் அப்படின்னு நினச்சின்னா ரொம்ப தப்புங்க. என்னை கேட்டால் எப்பெல்லாம் நினைக்கணும் சொல்லுங்க? நீங்கள் எப்பெல்லாம் நினைக்கணும்? எப்பொழுதும் நினைக்கணும். ஆனால் விசேஷமாக எப்போ நினைக்கலாம் சொல்லுங்க?
நீங்கள் எப்போ திருவிருந்து எடுக்கிறீங்களோ, எப்போ கையில் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் வாங்குறீங்களோ, அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் ஆண்டவரே உருக்குலைந்தவராய், இவர் மானிடன் தானோ, இவர் மனிதன் தானோ, உருவமே இல்லாதவராய் இருந்தீங்களே ஆண்டவரே. இப்படி ஆக்சுவலாக இந்த கல் எதை அடையாளப்படுத்துகிறது சொல்லுங்க? கல் நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிறது. எதை? நியாயப்பிரமாணத்தை. அப்போ அந்த கல்லை கொண்டு அடிச்சாங்கன்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தை. அந்த காலத்தில் எப்போ கல்லை விட்டு எறிவாங்க? எப்போ கல்லை விட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் யூதர்கள் அடிப்பாங்க? நியாயப்பிரமாணத்தை மீறினார். போன வாரம் நான் போட்டு காமிச்சேன், போன வாரம் இல்லை, அதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். விபச்சார ஸ்திரியை என்ன பண்ணாங்க? கல்லை விட்டு எரிஞ்சாங்க. ஆண்டவர் கீழே எழுதினார். என்ன எழுதியிருப்பாரு? நியாயப்பிரமாணத்தை எழுதி இதில் எல்லாம் கடைப்பிடிச்சும் சொல்லி கொடுத்தேன்னா, அப்போ எப்போ நியாயப்பிரமாணத்தை மீறினாங்களோ அப்போ தான் என்ன பண்ணப்பட்டது? இந்த கல் எரியப்பட்டது. யார் நியாயப்பிரமாணத்தை மீறியிருக்கா? யார் பாவம் செஞ்சிருக்கா? யார் குற்றம் பண்ணியிருக்கா சொல்லுங்க? அவரா நாமளா? நாம தான். அப்போ யார் மேலே அந்த கல் எரிய வேண்டும்? ஆனால் யார் மேல் எரியப்பட்டது? அப்போ எப்பேற்பட்ட அன்பு! அன்கண்டிஷனல் லவ். நீர் என் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் என்றால், அவர் கைகளை விரித்து சிலுவையிலே அகல ஆழ உயரமாய் நான் உன்னை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த அன்புக்கு அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தேவனை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆராதித்திருக்கிறோம். அந்த தேவனுக்குரிய அன்பை, அந்த தேவனுக்குரிய நீதியை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைக்கும் பொழுது, இருதயத்திலே வைக்கும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, நீங்கள் இன்னான் என்று அறியாமலே, எப்படி யாக்கோபு ஈசாக்கு இன்னான்னு தெரியாமலே என்ன பண்ணார்? அவனை ஆசீர்வதிச்சாரோ, அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் இன்னான் என்று அறியாமலே, நீ என்ன பார்த்துட்டப்பா, எனக்குள்ளார வந்துட்டப்பா, எனக்குள்ளார இருக்கிறப்பா, நீ எனக்குள்ளார இருக்கிறதுனால, என் சிலுவையில் மறைந்திருக்கிறதுனால, நீ இன்னான் என்று அறியாமலே, உன்னை பற்றி தெரியாமலே, நீ நேற்று பண்ண, இன்னைக்கு பண்ண, நாளைக்கு பாவம் பண்ண, இன்னைக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நீ யாருடையவராக இருக்கிறீர்? நீ இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால் உங்களை என்ன பண்ணுறாரு? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.